நிற்கிறோன்னா நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம், நான் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஈக்குவல் காம்படிட்டராக மைண்ட் வைஸ் இருந்துட்டா அது ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, அது வந்து அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒய்ஃபாகவே இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நான் வந்து எப்பயுமே அப்பர் ஹேண்ட் இருப்பேன். நீ வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஓகே, ஆனால் என்னை மீறி நீ வளர்றேன்னா அந்த சப்போர்ட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அது எப்படி நீ வளரலாம்? அவன் அடிக்கடி சொல்லுவானே கமருதீன், நான் அப்படிதான் அப்படின்வானே. அந்த மாதிரி ஆட்டிடியூட்குள்ள அது போச்சுன்னா அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக இருக்காது. அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஏன் அப்பாவாக கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அப்படி ஒரு ஆட்டிடியூட்குள்ளே தான் வந்து கமருதீன் இருக்கான். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இன்னைக்கு வந்து ஆதிரே அந்த 24 hours அந்த பாஸை வந்து பாருக்கு கொடுக்கும்போது எல்லாரும் வந்து பாரோட ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. பாரு அழுதாங்க, லிட்ரலி வந்து அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்டே வந்து அதாவது உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அது வந்து கண்டென்ட் யாரும் மனசாட்சி இருக்கவங்க யாரும் அது கண்டென்ட்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி லிட்ரலா அந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணா ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே பாரு அம்மா ஆதிரி அம்மா வர்றதுக்கு முன்னாடியே ஆதிரி வந்து அந்த பாசை கொடுக்கும்போது கனியோட ரியாக்ஷனை காமிச்சாங்க, கமருதீனோட ரியாக்ஷனை காமிச்சாங்க. கனி வந்து எப்படி பண்ணாலுமே அது நம்மளுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது வரலங்கிறது ஒரு சின்ன ஹர்ட் இருக்கும். ஏன்னா ஆதிரை கனி குரூப்ல தான் ஆதிரை இருந்து வெளியில போனாங்க. அந்த குரூப்பிசம்னால தான் தன்னோட கேம் போச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ள வந்து அது அவங்க ஸ்ட்ராங்கா அதை சொல்லல. ஆனா அவங்க மைண்ட்ல அந்த ஒரு வலி பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது தனக்கு கொடுக்கலன்ற வலி கனிக்கு இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா அப்பயுமே இன்டரப்ட் பண்ணி கமருதீன் வந்து பேசுறாருல, இந்த மாதிரி வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும் போது கமருதீன் தனக்கான விஷயம் என் அக்கா நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறான்னு பாரு சொல்றா, விட்டுரு அவ இஷ்டம். ஏன்னா அது அவளோட ஸ்பேஸ். இப்போ பிக் பாஸ் சொல்றாருல இது அவளோட ஸ்பேஸ், அவதான் சொல்லணும், யாரும் இன்டரப்ட் பண்ண வெண்ண. இதே கேள்வியை தானே 2 நாள் முன்னாடி அவ பாரு சொல்லிக்கிட்டே இருந்தா. 2 நாள் முன்னாடி 24 hours பேசும்போது அப்ப எங்கடா போனா அவ கேட்டால. அப்பனா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என் அக்கா வந்த பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு வந்தா பிரச்சனை இல்லை, நீயும் கனியாக்காவும் பேசிக்கோங்க, ஆதிரை கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொன்ன நீ இப்ப ஆதிரை கையில அந்த சாய்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது என்னடா பேச வர வெண்ண? 2 நாளா பேசாத வெண்ண அதை 2 நாள் ஆதிரை கிட்ட உட்காந்து பேச வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் மேலே எத்தினது இல்லை. எனக்கு 1 hourல வந்துச்சான்னு பாக்கலங்க, நான் 1 hour பெருசா இப்ப பாக்கறதுல, லைவ்ல என்னென்ன கிளிப்பிங்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் மோஸ்ட்லி பாக்குறேன் ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கான்வர்சேஷன்ல யார் யார் பேசினா? கனி, ஆதிரை, பாரு தானே பேசினாங்க. வெண்ண நீ எங்கடா போனா? அப்போ எனக்கும் என் அக்கா வரணும், எனக்கும் என் சைடுக்கான விஷயங்கள் பேசணும், என் அக்கா வந்து 24 hours இங்க வரணும்னு சொல்லி நீ அந்த கான்வர்சேஷன்ல இருந்திருக்கணும்ல. அப்ப கான்வர்சேஷனுக்கு பயப்படுற நீ, கான்ஃபிளிக்ட்டுக்கு பயப்படுற நீ, கான்ட்ரவர்சிக்கு பயப்படுற நீ, எப்படா நீ எல்லாம் கேமர் ஆவ? வெறும் ஆம்பளன்றதுனால நீ கேமர் ஆயிடுவியா? நீ ஹீரோன்றதுனால நீ கேமர் ஆயிடுவியா? அந்த கான்வர்சேஷன் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் அவங்க கிளாரிட்டியா வச்சாங்கல்ல 3 பொண்ணுங்களே. ஈவன் தோ அது கனியா கூட இருக்கட்டும், என் குழந்தைங்க எனக்கு இந்த வீட்டுல வரணும்னு சொன்னதாகட்டும், ஆதிரி எங்கம்மா வரணும்னு சொன்னதாகட்டும், பாரு இல்ல எனக்கான ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, அதை நான் இந்த இடத்துலயே சரி பண்ணு, இங்க ஆரம்பிச்ச இந்த விஷயத்த நான் இங்கே இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிளாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு எங்க அம்மா வரணும்னு சொல்றதாகட்டும் 3 லேடிஸ் பேசினாங்கல்ல. அப்போ வினோத் கூட அங்க இருந்தார். ஏன்னா வினோத் கேப்டன், அவருக்கான ஒரு விஷயங்கள் அவர் பண்ணி ஆகணும். 3 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. இதுல யாருக்கு அந்த விஷயங்களை கொடுக்கணும் போது ஒரு தலையா அவருக்கான அந்த பொறுப்பு இருக்கு. அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்காக அவர் அங்க இருந்தார். நீ எங்கடா போன வெண்ண? அப்போ பேசல, அப்போ வாய் திறக்காத நீ. இப்போ பிக் பாஸ் வந்து அந்த சாய்ஸை கொடுக்குறாருல, அப்போ ஏண்டா வர? அப்போ நீ ஈர வெங்காயம் தானே, உள்ள ஒன்றும் இல்லை தானே உனக்கு? அன்னைக்கு பேசாத நீ இன்னைக்கு பேசுற. ஒன்று 2 தான் இருக்கணும். ஒன்று நீ ஈர வெங்காயமா இருக்கணும், உள்ள ஒன்றும் இல்லை அன்னைக்கு பேசல அப்படிங்கிறது இல்லை. அப்போ எப்படி இருந்தாலும் பாருக்கு அந்த சான்ஸ் வராதுன்னு உன் மைண்ட்ல ஒரு டர்ட்டி கேம் இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் கனி இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ கனி கிட்ட போட்டி போட்டுட்டா கண்டிப்பா வந்து கனிக்கிட்ட போட்டி போட்டு பாரு தனக்கான விஷயங்களை வாங்க முடியாதுன்றது உனக்கு விஷயம். ஏன்னா இதே விஷயத்த தனியாவும் பாரு போய் அட்ரஸ் பண்ணியிருப்பா கமருதீன் கிட்ட. நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்க போறேன், முக்கியமா அதுக்கு வந்து கனி அக்காவும் நிற்பாங்க, ஆதிரி கூட ஓகே அவ ஃப்ரெண்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதிரியுமே ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு தான் சொல்லியிருப்பா. அப்போ கமருதீன் கிட்ட வந்து அவ பேசியிருப்பா. ஒரு குரூப்பா ஒரு இடத்துல பேசும்போது கூட கமருதீன் பாரு பேசும்போது கூட உனக்கு யார் வருவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, பெருசா வரமாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல அதுக்கப்புறம் அவன் மைண்டும் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஏன் இந்த சான்ஸ் நம்மள யூஸ் பண்ணிக்க கூடாது? அப்போ அந்த கான்வர்சேஷனுக்குள்ள அவ்வளோ வந்துருவான். அப்போ வந்து கமருதீன் கிட்ட பாரு சொல்லுவா. இது கமருதீன் பாரு தனியா பேசுனது. இந்த மாதிரி ஆதிரை கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆக்சுவலா பார்த்தா எனக்கும் கனியாக்காக்கும் தான் அந்த காம்படிஷன் இருக்கும் போல இருக்கு. நான் கனியாக்கா கிட்ட பேச போறேன், நீ என்ன சொல்ற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? ஒருவேளை அவங்க ஓட்டிங் பிரகாரம்லாம் போனா ஓட்டிங் வேணான்னு சொல்லுவேன், ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டிங் அவங்களுக்கு தான் போகும். இது வந்து லிட்டரலா உட்காந்து ஓரளவுக்கு அவங்கவுங்களுக்கான நியாயத்தோட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க போறேன். நீ எனக்காக நிப்பியான்னு சொல்லும் போது அப்போ கூட அவன் வந்து இல்லை எனக்கும் எங்க அக்கா வரணும், இல்லை எனக்கும் என் ஃப்ரெண்டு வரணும், இல்லை எங்க வீட்டுல இருந்து யார் வந்தாலுமே எனக்கும் அந்த 24 hours எனக்கும் அந்த பாஸ் வேணும் அப்படின்னு நீ சொல்லிருக்க வேண்டியது.
தானடா வேண. அப்ப நீ என்ன சொன்ன? இல்ல இல்ல அது பரவாயில்ல, நான் இதுக்குள்ள வரல, நீங்க 3 பேரை பேசிக்கோங்கன்னு தானடா நீ சொன்ன. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா உனக்கு தெரிஞ்சிச்சு கனி கூட போய் நிற்கும் போது கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது கண்டிப்பா கனி அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்ல பாருக்கு அதை கண்டிப்பா கனி கொடுக்க மாட்டாங்க. சோ இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இவ பேசுறத பேசிட்டு இவ கிட்ட வேணான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறத விட இவளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி காட்டிக்கலாம். ஏன்னா எப்படினாலும் இவளுக்கு அது கிடைக்க போறதுல மைண்ட்ல ஒரு டர்ட்டி கேம் இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி அந்த 3 பேரை பேசும்போது அது ஆதிரைக்கு அந்த சாய்ஸ் பண்ணனே உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ ஆதிரை கையில ஆதிரை எவிக்ட் ஆவான்னு யாருமே எதிர்பார்க்காத பட்சத்துல ஆதிரை கையில அந்த சாய்ஸ் வரும்போது இப்போ உனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ ஒருவேளை அது பாருக்கு போயிடுச்சுன்னா, கனிக்கு கொடுக்காம பாருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம குட்டு வெளிப்பட்டுருமோன்னு. இந்த இடத்துல ஒன்று மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அவள் பாரு என்ன சொல்கிறா, எங்கள் அம்மா இங்கே வந்தால் எனக்கு 2 hours பத்தாது பேசி புரிய வைக்க, எனக்கு 24 hours வேணும். இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அது ரெக்கார்டடாக இருக்கும்னா கரெக்ட். அது டாக்குமெண்ட்ரி ரெக்கார்டட் அப்படிங்கிறத விடவும் ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அவ மைண்ட் வாய்ஸா. ஸோ நீ வந்து இந்த இடத்துல என்ன எமோஷனல் பிளே வச்சு ஏமாத்தன அப்படின்னு சொன்னா அது ஒரு எவிடன்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு எவிடன்ஸ். அதுக்கு எவிடன்ஸா இருக்கு அப்படிங்கிறத விடவும் அந்த எமோஷனல் பிளேவை நீ என்கிட்ட பண்ணங்கிறதுக்கு ப்ரூஃபா இல்ல நீ பண்ணலாங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியா, எங்க அம்மா உள்ள வந்தா நம்ம 2 பேருக்குள்ள மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்கு. இது வெளியில வந்தா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், நாங்க மேரேஜ் பண்ண போறோம். ஸோ இது கேம்காக மட்டும் நாங்க பண்ணல, இதுக்குள்ள எங்களோட எமோஷனல் ரியலா தான் இருக்கு. ஸோ இதை நீ புரிஞ்சுக்கோமா, இதை நீ வெளியில தப்பம் 1008 பேர் பேசினாலும் அதை நீ மீன் பண்ணாத, இது கேம்காக பண்றது இல்ல, நிஜமாவே எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை நாங்க கேம் விட்டு வெளியில வந்து நாங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். சோ யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. அப்படி அதாவது அமித் பாவடியை தான் அவ மீன் பண்றதா இருக்கும். சோ அப்படி சொல்ற கிளாரிட்டிக்குள்ளதான் உங்க அம்மாவை கொண்டு வரணும் பேசணும்னு அவ சொல்றா. ஓகேவா? சோ ஒரு கமிட்மெண்ட்டுக்கான கேரண்டியா அவ கேக்குறா. சோ நான் உன்னை இப்படி லாக் பண்ணிட்டேன்னா, எங்க மேரேஜ் ஒரு கமிட்மெண்ட் தாங்க, லவ் ஒரு கமிட்மெண்ட் தான். ஆனால் லவ் லீகல்னு சொல்ல முடியாது, அதனால நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் மேரேஜ்னு வரும்போது அது கமிட்மெண்ட் தான், அது லீகல் கமிட்மெண்ட், லீகல் கேரண்டி அதுக்கு வேணும், அது ப்ரூஃப், சொசைட்டியில் ஏற்படுத்துகிற ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதில் ஃபேமிலியை நான் உள்ளே கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட இதை ப்ரூஃப் பண்ணிட்டா வெளியில் போய் நீ என்ன சீட் பண்ண முடியாது, நீ வெளியில் போய் திருப்பி 4 பொண்ணுக்கு ரூட் விட முடியாது. வியானா சொன்னாலே அந்த மாதிரி வியானா கிட்ட பேசுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசுறதோ, நீ ஒரு ஹீரோன்னு ஒன்று ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வெளில போய் என்னை கழட்டி விட்டினா நீ என்கிட்ட எமோஷனல் பிளே பண்ணன்றதுக்கான எவிடன்ஸ் இது அப்படின்றதான் உங்கள் அம்மா விஷயத்த உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறா. அந்த இடத்துல தான் இவன் வந்து இல்ல நான் உங்ககிட்ட பண்றது கண்டென்ட்டுக்காக தான் பண்றேன், நீ இது உங்க அம்மா கிட்ட கொண்டு போனீங்கன்னா வெளியில போனா என் பேர் அடி வாங்கும், என் கரியர் அடி வாங்கணும், இல்ல நான்